தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் அத்வைதம். அடுத்து இந்திரியத்துக்கும் உயர்வுண்டு. இந்த மூன்றைப் பற்றியும் இதில் ஒன்றைவிட ஒன்று உயர்ந்தது என்று மேலே சொல்லிக் கொண்டு போகிறார். இந்திரியாணி பரான்யாகு இந்திரியேய பரம் மனக மனஸ்து பரா புத்தியோ புத்தியோ பரஸ்து சக. கீதை 3வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். இந்திரியங்கள் உணர்வுடையவை என்று ஆரம்பிக்கிறார். பராணி என்றால் உயர்வு பொருந்தியவை. நம்மை அதல பாதாளத்துக்கு இழுத்துவிடும் இந்திரியங்களையா உயர்ந்தவை என்கிறார் என்றால் ஆமாம், அப்படித்தான் சொல்கிறார். தான் சொன்னது மட்டுமில்லை, இப்படித்தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்று வேறு சொல்கிறார். ஆகு என்றால் சொல்கிறார்கள். இந்திரியாணி பராணி ஆகு, இந்திரியங்கள் உயர்வு பொருந்தியவை என்று சொல்கிறார்கள். யார் சொல்கிறார்கள் என்றால் விஷயம் தெரிந்த பெரியவர்கள் சொல்கிறார்கள். விஷயம் தெரிந்த பெரியவர்கள் என்று பகவான் வெளிப்படச் சொல்லாவிட்டாலும் இவர் ஒரு அபிப்பிராயத்தை ஒப்புக்கொண்டு மேற்கோள் காட்டுகிறார் என்றால் அதை சொன்னவர்கள் விஷயஞர்களாக பெரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்மை கீழே இழுத்துவிடும் இந்திரியங்களை ஏன் உசந்தவையாய் சொல்கிறார் என்றால் அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவின் வழக்கம். எதிலுமே நல்லது பொல்லாதது கலந்துதான் இருக்கும். விஷம் கூட மருந்தாக பிரயோஜனப்படுவதுண்டு. அந்த மாதிரி எதிலேயும் இருக்கிற நல்லதை பகவான் சிலாகிக்க வேண்டிய இடத்தில் சிலாகிக்கக்கூடிய அளவில் சிலாகித்து பேசுவதே அவர் வழக்கம். கெட்டது பண்ண ரொம்ப இடம் கொடுப்பதாக, ஆனாலும் தனக்குள்ளே துளி போல நல்லதும் உள்ளதாக ஒன்று இருக்கிறது. அதை ஒருத்தன் அடியோடு விட்டுவிட்டால்தான் நல்லது என்று உள்ளபோது கூட இப்போது அவன் இருக்கிற அபக்வ ஸ்திதியில் அப்படி அடியோடு அவனால் விட முடியாது என்று பகவான் பார்ப்பார். ஆக அவர் ஆகு என்று குறிப்பிடுகின்ற பெரியவர்களான நமது தர்மசாஸ்திரக்காரர்களும் பார்ப்பார்கள். அப்படி அடியோடு விட்டுவிட அவனுக்கு உறுதி போதாது என்பதால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விட பண்ணுவது வசதியாக வழி போட்டு தருவார்கள். அதிலே உள்ள நல்லதை காட்டி இப்படி அதை கொண்டு பண்ண முடிந்த நல்லதுகளில் அவனை செலுத்துவார்கள். அதாவது அடியோடு விடாமல் கெட்டது பண்ண இடமிருப்பவற்றை மட்டும் விட பண்ணுவார்கள். இப்படியே போனால்தான் அப்புறம் அடியோடு ஒன்றை விடுகிற பக்குவம் ஏற்படும். பணத்துக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுவது தப்புதான். கஷ்டம் போகணும், வியாதி தீரணும் என்று பிரார்த்தனை பண்ணுவது கூட அவிவேகம்தான். பகவானுக்காகவே பகவான் என்ற பிரமையோடு செய்கிற பக்தி தான் நிஜமான பக்தி. ஆனால் பகவானோ கீதையில் இன்னொரிடத்தில் இப்படி பணத்துக்காகவும் கஷ்ட நிவృத்திக்காகவும் பிரார்த்திக்கிறவர்களை கூட உயர்ந்தவர்கள் உதாரா என்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், பிரார்த்தனை செய்வது எதுவோ ஒன்றுக்காக பகவான் என்று ஒருத்தனை நினைப்பது நம்மால் முடியாத ஒன்றை செய்கிற மகாசக்தன் அவன் என்பதால் அவனிடம் வேண்டிக் கொள்வது. இதிலேயே நாம் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும் அருள் மனசவனுக்கு உண்டு என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இப்படி அநேக நல்ல விஷயங்கள் பணத்துக்காகவும் கஷ்ட நிவృத்திக்காகவும் பிரார்த்திப்பதில் கூட இருக்கத்தானே செய்கின்றன. அதனால்தான் இப்படி பிரார்த்திப்பவர்களையும் உசந்தவர்களாக சொன்னார். ஏதோ ஒரு தினசில் என்னிடம் வந்துவிட்டால் போதும், அப்புறம் சரியான தினசில் வரும்படியான பக்குவத்தை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்துவிடலாம் என்று நினைத்துத்தான் அப்படி சொன்னார். அன்போடு அவரை நினைக்கணும் என்பது கூட இல்லை. கம்சன் மாதிரி வயத்தோடு, சிசுபாலன் மாதிரி குரோதத்தோடு நினைத்தால் கூட சரி. அவர்களும் நினைத்தார்களோ இல்லையோ, அதனால் அவர்களுக்கும் உயர்கதி கொடுப்பது என்று எதிலும் நல்லதை பார்ப்பவர் அவர். அநேக கெட்டதில் துளி நல்லது இருந்தாலும் நல்லதை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே போய் அப்புறம் நல்லது கெட்டது இரண்டையும் விட்டுவிடும்படி பண்ணுவார். இதுதான் நம் வேத தர்மத்தின் வழி. இங்கே நல்லது கெட்டது இரண்டையும் முடிவிலே தள்ளுவது பற்றி குறிப்பிட்டேன். நல்லதை ஏன் தள்ளணும் என்ற கேள்வி எழலாம். அப்புறம் அதற்கு வருகிறேன். அத்வைதம் என்பதன் தாத்பரியமே இப்படி இரண்டையும் தள்ளுவதில்தான் இருக்கிறது. பணத்தால் தான தர்மமும் பண்ணலாம் இல்லையோ. ஒருத்தனுக்கு வியாதி அல்லது வேறு கஷ்டம் தீர்ந்தால்தானே அவன் பகவானை நிச்சிந்தையாய் தியானிக்க முடியும், சமூகத்துக்கு தொண்டு பண்ண முடியும். ஆனபடியால் இதுகளையும் வேண்டுகின்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை உதாரர்கள் லிஸ்டில் சேர்த்து கொள்வார். முடிவிலே தானமோ தர்மமோ வியாதியோ கஷ்டமோ எதுவுமே ஒருத்தனுக்கு ஒரு பொருட்டாக இருக்கப்படாதுதான். இதெல்லாமே
மாயா பிரபஞ்ச சமாச்சாரம் என்று அவன் தள்ள வேண்டியதுதான். ஆனால் ஆரம்ப தசையில் இதை ஒருத்தனுக்கு சொன்னால் சரிபடாது. அவன் தானம் வேண்டாம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு தயாதாட்சண்யம் இல்லாத குரூர சித்தனாக ஆவதற்கு விடக்கூடாது. வியாதி நமக்கில்லை என்ற வைராக்கியத்தை பெறாமலே அதை குணப்படுத்தி கொள்ளாமல் விட்டாரானால் அப்புறம் அவன் இருமடங்கு அழக்கூடும். கஷ்ட சுகத்தை சமமாக பார்க்க அப்பியசிப்பதற்கு முந்தியே கஷ்டம் வந்தால் வரட்டும், அதற்காக பிரார்த்திப்பதில்லை என்று வைத்து கொண்டானால் அப்புறம் அந்த கஷ்டத்தை இன்னும் பெரிசாக வளரவிட்டு அதிலிருந்து விடுபட்டு டிட்டாச்சாக நிற்கத் தெரியாமல் ரொம்பவும் அவஸ்தைப்பட நேரிடும். நம்முடைய சாஸ்திரங்களை கொடுத்த பெரியவர்களும் எல்லா சாஸ்திரங்களையும் கடைந்து எடுத்து கீதையாக கொடுத்திருக்கிற பகவானும் இப்படி பல காரணங்களை உத்தேசித்து குறிப்பாக ஒரு சாதாரண மனுஷன் இருக்கப்பட்ட மனநிலையை கவனத்தில் கொண்டு அப்படிப்பட்டவர்களையும் கவருகிற விஷயங்களில் அங்கங்கே ஏதோ நல்லது இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிலே இவன் பிரவൃத்திப்படுவதற்கு ஈடுபடுவதற்கு அனுமதித்து வழிப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இம்மாதிரிதான் இந்திரியங்களை பராணி உசந்தவை என்று சொன்னது. எத்தனையோ அழகான தெய்வீகமான பரிசுத்த ஆனந்தமான அனுபவங்களையும் இந்திரிய துவாரா பெற முடிகிறது இல்லையோ. அம்பாள் சந்நிதியில் நெய் தீபம் போட்டால் அந்த தாசனையின் வழியாகவே இந்த மூக்கு சாநித்தியத்தையும் நமக்குள்ளே அனுபவிக்கிறதல்லவா. அவளுக்கு கண்குளிர அலங்காரம் செய்து தரிசனம் செய்யும் போது இந்த நேத்திர இந்திரியம் மூலம் தெய்வீகத்தை பானம் பண்ணுகிறோம் அல்லவா. தியாகியார்வாள் கிருதி தாயுமானவர் பாடல் யாராவது மனசு உருகி ஸ்வரமாக பாடி கேட்டால் அப்போது ஸ்ருத்தேந்திரியத்தின் வழியாக ஈஸ்வர சிந்தனை நமக்குள்ளே பாயவில்லையா. இப்படி இந்திரியங்கள் பொதுவாக கெட்டதிலேயே போவதில் இருந்து முடிவிலே அவை தள்ள வேண்டியதா இருந்தாலும் அப்படி தள்ள முடியாத ஆரம்ப காலத்தில் அவற்றாலும் செய்யக்கூடிய நல்லதுகளை செய்ய பழக வேண்டும். பூஜை பண்ணுவது, சேத்திராடனம், ஆலய தரிசனம் பண்ணுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, கோயில் கட்டுவது, குளம் வெட்டுவது, ஏதேனும் சமூக பணி செய்வது என்று இப்படியானவற்றில் கை, கால், கண், மூக்கு, நாக்கு முதலானவற்றை ஈடுபடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நல்லவற்றை செய்ய திறன் பெற்றிருப்பதால் இந்திரியங்கள் உசந்தவைதான். ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்துக்கொண்டு அது பராசக்தி பண்ணின ஒரு மிஷின். ஆனால் ஜடமான மிஷினாக இல்லாமல் ஜீவனுள்ள மிஷினாக இருப்பது என்று பார்த்தால் அது ரொம்பவும் உசந்ததாகத்தான் தெரியும். இத்தனூண்டு ஒரு கண், இது ஒரு பெரிய மலைத்தொடரையே பார்க்கிறது. தினுசான வர்ண பேதங்களை புரிந்து கொள்கிறது. அப்படியே காது 1000 வகைப்பட்ட சப்த பேதங்களை, இது இன்னாருடையது, இது இந்த மிருகபக்ஷியினுடையது, இது இந்த வாத்தியத்தினுடையது என்றெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறது. இதே மாதிரி தான் நாக்கு 4000 ருசிபேதங்களை தெரிந்து கொள்கிறது. இப்படியே வாசனை, நாற்றம் என்று ஒவ்வொரு பண்டத்துக்கும் ஒன்றாக எத்தனையோ மூக்குக்கு விஷயமாகின்றன. ஸ்பர்ச உணர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம். 70 அடி 80 அடி ஆழ கிணறு, அதிலே 10-20 அடி ஆழமுள்ள ஜலத்துக்கு அடியிலே ஏதோ ஒரு பொருள் எப்போதோ விழுந்தது, அப்படியே கிடக்கிறது. அதை நாம் கண்ணால் பார்க்க முடியவில்லை, கையால் ஸ்பர்சிக்க முடியாது. ஆனாலும் இத்தனை தூரத்துக்கு வெளியிலிருந்து ஒரு நீளமான கோலை விட்டு அதை தொட்டுவிட்டால் கூட போதும். ஒரு மாதிரி அதன் ஷேப் என்ன, அது கெட்டியாயிருப்பதா மெத்தின்றிருப்பதா என்றெல்லாம் புரிந்து கொண்டு விட முடிகிறது. அதனால் இந்த திறமைகளை பெற்ற இந்திரியங்களை உசந்தவை என்று சொல்வதில் தப்பில்லை அல்லவா. கடைசியில் பெரிய வினோதம் என்னவென்றால், இப்படி கலர்கள், சப்தங்கள், வாசனைகள் இத்தியாதிகளை வாஸ்தவத்தில் தெரிந்து கொண்டவை இந்த கண், காது, மூக்கு அல்ல. இவற்றின் மூலமாக மூளைதான் தெரிந்து கொள்கிறது. நுண்ணியதாக அந்த மூளை கொடுக்கும் கனெக்ஷன்களில்தான் சைதன்ய கரண்ட் ஓடி இந்திரியங்களுக்கு இந்த சக்திகளை கொடுத்திருக்கிறது. இது அத்தனைக்கும் ஆதாரம் மனஸ். அதனால்தான் இந்திரியங்கள் உசந்தவை என்று சொன்னதற்கு அப்புறம் அவற்றை விட மனசு உசந்தது என்கிறார். இந்திரியேபிய பரம் மனக, மனசின் கருவிகளே இந்திரியங்களானபடியால் இவற்றை விட அது உசந்தது. அப்புறம் அந்த மனசையும் விட உசந்தது புத்தி. மனஸ்மஸ்து பராபுத்தி, மனசின் உணர்ச்சிகள் அவை பாட்டுக்கு கிளம்பி விடுகின்றன. இது நல்லதா கெட்டதா என்று பார்ப்பதில்லை.
மனசில் நல்லது கெட்டது எல்லாமே ஒருபோல தோன்றிவிடுகின்றன. இவற்றிலே எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து கெட்டதை தள்ளி நல்லதை எடுத்துக்கொள்ளும்படி செய்வது புத்தி. மனசிலே நிச்சயமில்லாமல் பல தோன்றும்போது அதிலே இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயப்படுத்தி உறுதி செய்து தருவது புத்திதான். எது நன்றாயிருக்கிறது என்று அதை தேடி ஓடுவது மனசின் வேலை. ஆனால் நன்றாயிருப்பது நல்லதாயும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது எது என்று தீர்மானம் பண்ணி அதில் மனசை போகச் செய்வது புத்தியின் காரியம். மனம் இந்த நிமிஷம் ஒன்று நல்லதென்று நினைக்கும், அடுத்த நிமிஷம் இது நல்லதில்லை என்று இன்னொன்றுக்கு போகும். சம்சயித்து கொண்டும் சஞ்சலித்து கொண்டுமே இருக்கும். புத்தி இப்படி இல்லை. இது நல்லது இது கெட்டது என்று அது உறுதியாக நிர்ணயித்துவிடும். மனஸ் புத்தி என்கின்றவற்றுக்கு பல இடங்களில் அந்த இடத்தை பொறுத்து பலவிதமாக அர்த்தம் கொடுக்கும்போது இங்கே இப்படித்தான் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த கரணம் என்பதில் மனஸ் புத்தி சித்தம் அகங்காரம் என்று 4 இருப்பதாக பாகுபாடு செய்யும்போது ஆச்சாரியால் இப்படித்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பொதுவாக மனஸ் என்பதே அந்த கரணம் என்ற அர்த்தத்தில்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் நானும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அதாவது மனசிலே லோயர் ஹையர் என்று தாழ்வாகவும் உயர்ந்ததாகவும் 2 பகுதிகள் இருப்பதாகவும், இவற்றில் லோயர் தான் நல்லது கெட்டதுகளில் நிச்சயமில்லாமல் வெறுமே உணர்ச்சிக்கு நன்றாயிருப்பதில் ஓடுவதாக இருப்பதும் என்றும், நல்லதை நிர்ணயித்து ஜட்ஜ் பண்ணி கொடுக்கும் ஹையர் மைண்ட் அல்லது மேலான மனசுதான் புத்தி என்றும் சொல்லலாம். நல்லது கெட்டதில் நல்லதை நிச்சயப்படுத்தி தருவதே புத்தி என்று நாம் நடைமுறையில் வைத்து கொள்ளவில்லை. கெட்டதற்கு சாமர்த்தியமாக திட்டம் போடுவதை கூட புத்தியின் காரியமாகவே நினைக்கிறோம். கெட்டதோ நல்லதோ மனஸ் மாதிரி ஒன்றை பற்றி வெறும் உணர்ச்சி வேகத்தில் தாறுமாறாக 4 பக்கமும் ஓடிக்கொண்டிராமல் அதை பற்றியே ஒரு நிச்சயமான அபிப்பிராயத்தோடு தீர்மானம் பண்ணி திட்டம் போட்டு தருவதை புத்தியாக நினைக்கிறோம். ஆக எப்படி பார்த்தாலும் மனஸ் நிச்சயமில்லாதது, புத்தி நிச்சயமுள்ளது. முடிவிலே நல்லது கெட்டதுகளை நல்லதுமில்லை கெட்டதுமில்லை, இரண்டும் மாயைதான். ஆத்மா தன்னுடைய நிஜஸ்திதியில் அந்தகரண சம்பந்தமில்லாமல் மனசின் சஞ்சல ஓட்டமில்லாமல் சஞ்சலத்தை போக்கி ஸ்திரப்படுத்தி தரும் புத்தியின் காரியமும் இல்லாமல் இருக்கிற போது எப்படி இருக்கிறது? அதாவது ஒரு ஞானியின் சமாதி நிலையில் எப்படி இருக்கிறது அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கும் ஒரு விதத்தில் அது மாயையான தூக்க நிலையை பற்றி தெரியும். ஸ்வப்னம் என்பதான அந்தகரண ஓட்டம் கூட இல்லாத ஆழ்ந்த தூக்க நிலையை சொல்கிறேன். அங்கே நல்லது என்று ஏதாவது தெரிந்ததோ கெட்டது என்று ஏதாவது இருந்ததோ? இந்த இரண்டுமே ஆத்மாவுக்கு சம்பந்தமில்லாதவைதான், மாயையால் அந்தகரணம் கல்பித்து கொள்கின்றவைதான். ஆக நல்லது கெட்டதை நிர்ணயம் பண்ணி தருகிற உசந்த காரியத்தை செய்யும் புத்தியும் கூட முடிவான உச்சநிலை அல்ல. காமம் அதிஷ்டானமாக ஊன்றி நிற்கும் 3 ஆதாரங்களில் புத்தியும் ஒன்று என்று பகவானே சொல்லியிருப்பதை முன்னமே பார்த்தோம். காமத்துக்கு அதிஷ்டானமாக உள்ள அது எப்படி முடிவான நிலையாக இருக்க முடியும்? நல்லது பொல்லாததுகளை எடுத்து காட்டுகிற புத்தியும் நல்லதோடு நின்றுதான் விடும். அதாவது அதற்கு நல்லதிலே காமம் என்று வைத்து கொள்ளலாம். அதற்கு மேலே போய் ஆத்மாவை காட்டி கொடுக்க அது பிரயோஜனப்படாது. தானாக தனித்து இருக்கிற ஆத்மாவை அதற்கு வேறான ஜீவன் மாதிரி ஆக்கி வைக்கிற மாயையின் சிருஷ்டிதான் நல்லது என்பதும், அதை நிச்சயப்படுத்தி தருகிற புத்தியும் கூட மாயைக்கு மேலே போனால்தான் ஆத்மா லபிக்கும் என்னும்போது புத்தியையும் விட்டுவிட்டு அதற்கு மேலே போய்தான் ஆக வேண்டும். ஆனபடியால் புத்தி முடிந்த முடிவில்லை என்று ஆகிவிடுகிறதல்லவா?